பக்கத்துல ஒருத்தன் வந்தான், கிளீனரா வந்தான், இந்த லாரி வாங்கிட்டான், இது ஒரு கார் போட போறான், ஆட்டோ போட்டான், சொந்த வீடு கட்டிட்டான், மாடி வீடு கட்டிட்டான். ரொம்ப வயிற்றுச்சல் பூச்சானே. அவன் ஒரு பொண்டாட்டியோட வந்தவன் எனக்கு 3 பொண்டாட்டி வச்சுக்கிட்டு இருக்கான். நான் மட்டும் இன்னும் ஒரே பொண்டாட்டி வச்சுன்னு வாழ்ந்துட்டு இருக்கேன். அவன் வாழ்றான். நீ ஒரு 10 பொண்டாட்டி வச்சுக்க வேண்டியதுதானே? எங்க விட மாட்டேன்றிய நீதான், எங்க விட மாட்டேன்றிய நீதான். யார் சொன்னது ஒண்ணுக்கு வரைக்கலான்ட்டு? பொண்டாட்டி கேக்குதா உனக்கு? ஆமா. எவ்வளவு போட்டா என்ன, திங்கறதானே திங்க போறீங்க. இவ்வளவு கொத்தமல்லி போட்டாங்கன்னா எவ்வளவு போட்டா என்ன, வாய் வழியா போய் வெளில வர போகுது. போ கடுப்பத்தாது. என்னத்த பேசுறாங்க, என்னத்த ஒன்னும் புரியல. என்ன வாழ்க்கை இதெல்லாம், கடுப்பா இருக்கு. என்னத்த லூசுவாடா. இதோ பக்கத்துல ஒருத்தன் வந்தான், கிளீனரா வந்தான், இந்த லாரி வாங்கிட்டான், இது ஒரு கார் போட போறான், ஆட்டோ போட்டான், சொந்த வீடு கட்டிட்டான், மாடி வீடு கட்டிட்டான். ரொம்ப வயிற்றுச்சல் பூச்சானே. முடியல, மேல தளம் போட முடியல. நான் வாழ்க்கையோ என்னத்த பண்றீங்களோ போங்க. அப்படியே தின்னு தின்னு அப்படியே போக வேண்டியதுதான். எல்லாம் நக்கின்னு தான் போகுது. ஏ டென்ஷன் ஆகுது. இந்த வீட்டில் இருக்கவே பிடிக்கல. நீ சாப்பிடாம இரு. என்னைய சொல்ற சாப்பிடாம இருக்க சொல்லி. நான் தான் டெய்லியும் உட்காந்து சாப்பிட்டுக்கணும் இங்க. ஆமா ஆமா, நல்லா சாப்பிட்றோம். என்னத்த சாப்பிட்றோம், என்னத்த தின்றோம், ஒன்றும் கிடையாது. எப்பப்பா இருக்கு, அடுப்பா இருக்கு, டென்ஷன் ஆகுது. எங்கேயாவது போயிடலான்னு பாக்குறேன், வீட்டில் இருக்கவே பிடிக்கல, கடுப்பா இருக்கு, டென்ஷன் ஆகுது. ஆமா, என்னத்த தங்குறது, என்னத்த தங்கி என்ன பண்றது, ஒன்றும் வரப்போறது கிடையாது. என்னத்த போவேன், என்ன சொல்றதுனே தெரில. என்ன வாழ்க்கையோ இப்படியே இருக்கும். நம்பலாம் அப்போத்துல இருந்து. இந்த நேற்று தான் வந்து வேலைக்கு சேர்ந்தான் அவன். எனக்கு பின்னாடி வந்த பையன் அவன் லாரியை போட்டான், எடுத்துட்டான், எல்லாத்தையுமே எடுத்துட்டான், போட்ட காசையும் எடுத்துட்டான். இன்னும் நான் இப்படியே உட்காந்து புலம்பிக்கிட்டு இருக்கேன். நானு வேற யாரும் எதுவும் வாங்கல. போ. நான் நடக்குது, நான் நடந்தாலும் என்ன நடந்துட போகுது, நான் நடக்க போகுது, எல்லாம் அப்படியே தான் போக போகுது. நான் அப்படியே புலம்புறது கூட ஒரு புலம்பல. உங்களுக்கு எல்லாம் புலம்ப கூட கூடாதா? ஒரு மனுஷன் உட்காந்துக்கிட்டு அம்மா டென்ஷனா இருக்கு. எனக்கு செம்ம காண்டாவுது. என்னத்த பண்றது, இப்படியே பேசிக்கிட்டே போக வேண்டியதுதான். நீ இப்படியே கத்திக்கிட்டே நில்லு. ஆமா, எனக்கு பைத்தியம் தான் முத்தி போச்சு. இப்படியே பைத்தியம் பிடிச்ச அலைய வேண்டியதுதான். என்னத்த சொல்றதுன்னே தெரியல. என்னத்தா கடுப்பாவுது, இப்படியே கடுப்பாய் போக வேண்டியதுதான். கடுப்பாயே அப்படி இருக்க வேண்டியதுதான். என்னத்தா தொலையுது, அப்படியே இருந்து தொலைய வேண்டியதுதான். தொலைஞ்சு போக வேண்டியதுதான். அதான் எல்லாம் தொலைஞ்சு போச்சு. இன்னும் ஒன்றும் பண்ண முடியாம இருக்கு. அவன் எனக்கு பின்னாடி வந்தவன்லாம் லாரியை போட்டான், கார் வாங்கிட்டான், ஆட்டோ வாங்கிட்டான், சொந்த வீடு கட்டிட்டான். அவன் ஒரு பொண்டாட்டியோட வந்தவன் எனக்கு 3 பொண்டாட்டி வச்சுக்கிட்டு இருக்கான். நான் மட்டும் இன்னும் ஒரே பொண்டாட்டி வச்சுன்னு வாழ்ந்துட்டு இருக்கேன். என்னத்தா சொல்றது, என்ன சொல்றது, இப்படியே போது எல்லாமே. என்ன அவன் பாரு, அவன் முந்தா நேத்து கல்யாணம் பண்ணிட்டு வந்தவன் ஒரு பொண்டாட்டியோட வந்தான். இன்னைக்கு அவனுக்கு 2 பொண்டாட்டி ஆயிடுச்சு. அவன் வாழ்றான். நீ ஒரு 10 பொண்டாட்டி வச்சுக்க வேண்டியதுதானே? எங்க விட மாட்டேன்றிய நீதான், எங்க விட மாட்டேன்றிய நீதான். யார் சொன்னது ஒண்ணுக்கு வரைக்கலான்ட்டு? பொண்டாட்டி கேக்குதா உனக்கு? ஆமா. முதல்ல உன்கிட்ட இருக்கிற தப்ப வந்து சரி பண்ணு. என்னத்தா தப்பு இருக்கு, என்னத்தா சரி பண்றது? சும்மா அதே சொல்லிக்கிட்டு தப்பு தப்புன்ட்டு ஒரே கடுப்பா இருக்கு. வாழ்க்கையே பிடிக்கல. அவன் என்னவோ பண்ணிக்கிட்டு இருக்கான், நம்ம இப்படியே நம்ம உட்காந்துட்டு இருக்கேன். நான் இங்க என்னத்த தொங்க சொல்றது, அதுல என்னத்த தொங்குறது, போயிட்டு தொங்கி தான் இப்படி ஆகி கிடக்குது. என்னத்த பிச்சை எடுக்கிறது, பிச்சை எடுத்தாலும் இப்படிதானே இருக்கு. நான் போய் பிச்சை தான் எடுக்க போறேன்னு நினைக்கிறேன். நீ தின்ற சாப்பாட்டுக்கெல்லாம் இப்படியே சோற தின்னுட்டு இருந்தா பிச்சை தான் எடுக்கணும் போயிட்டு. என்னத்த டென்ஷன் ஆகுறது, டென்ஷன் ஆகி தான் இப்படி ஆகி கிடக்குது வீடு. நீ டென்ஷன் ஆகிட்டே இரு, நானே இப்படியே டென்ஷன் ஆகிட்டே இருக்க வேண்டியதுதான். டென்ஷன்லயே போகுது வாழ்க்கை. என்னத்த டென்ஷன், என்னத்த முடிஞ்சிருமா என்ன? சொல்ல கூட கூடாதா? அதான் நாஸ்தி தான் சொல்றேன். இப்படியே நாஸ்தியா போயிடுச்சு வீடு. என்னத்த பண்றது, ஒன்னும் புரியல. கடுப்பா இருக்கு, ஒரு டென்ஷனா இருக்கு. என்னத்த அடிப்பா ஹெல்மெட்டால? அப்படி அடிச்சுதானே எல்லாம் போச்சு. எல்லாம் அப்படியே போக வேண்டியதுதான், அப்படியே பேசிட்டு இருக்க வேண்டியதுதான்.
இப்ப நீ ஏன் புலம்புற? எதுக்கு புலம்புற? புலம்புறேன்ப்பா, எனக்கு என் பிரச்சனை புலம்புறேன். என்ன புலம்ப கூடாதா வீட்டுல? சரியாயிடுமா எல்லாமே? ஆமா, அதுக்கான வேலையை பார்த்ததுமே எல்லாம் நடக்கும். உட்கார்ந்து புலம்பி என்னத்த வேலை பாக்குறது? என்னத்த வேலை பார்த்தாலும் என்னத்த வருது வருமானம்? பாத்துக்கோ. கரிசனா அப்படி பேசாதேன்னு என்ன பிரச்சனை உனக்கு? ஏன்னா புலம்புறது உனக்கு என்ன பிரச்சனை? நீ அந்த மாதிரி புலம்பாத. வீடுன்ற வீட்டை புலம்பிதான் இப்படி நாசமா பண்ணி வச்சிருக்க. என்னையா பண்ண சொல்ற? ஏன் புலம்புற? நீ ஆம்பளை தானே? அப்போஸ் 2 பொண்டாட்டி வச்சிருக்க, 3 பொண்டாட்டி வச்சிருக்க பேசிட்டு இருக்க. ஏன் மத்தது நல்லது பண்ணனா தெரியாதா உனக்கு? அவங்க புலம்பாம இருக்கானுங்க, அதான் நடக்குது. நீ இப்படி புலம்பிட்டே இருந்தா நீ அப்படி அப்ப நான் புலம்பாம இருந்தா நானே 2 கல்யாணம் பண்ணலாமா? அவ்வளவு வெறி மாப்பிளைக்கு. ஏன் எவ்வளவு நல்ல விஷயம்லாம் பண்றானே, அது மட்டும் உங்க மைண்ட்ல தோண மாட்டேங்குது. 2 பொண்டாட்டி மட்டும் எப்படி தோணுது? அது மட்டும் ஏன் தோணுது? என்னத்த தோன்றது? இப்படி தோணி தான் ஒன்னும் வர மாட்டேங்குது. மண்டல இருக்கிற மசாலாவே இல்லாம போயிடுச்சு. எல்லாரும் பக்கத்துல வந்து பேசி உன் மூஞ்ச காட்டி முன்னாடி வந்து நின்று போறப்பெல்லாம் பார்த்து இப்படியே போய் எல்லாம் போய் என்னடா உனக்கு பிரச்சனை? என்னன்னு ஏன் கத்துற? தயவுசெய்து வெளிய போ. நான் வெளில போக மாட்டேன். இங்கதான் உட்காந்து நான் புலம்புவேன். நான் வீட்ல உட்கார்ந்து நான் முடியாது. நான் புலம்புவேன் உட்காந்து. உனக்கு என்ன பிரச்சனை? நீதான் பிரச்சனை. வீட்ல உட்கார்ந்து புலம்பாதன்னு சொல்லிட்டேன். நான் தான் பிரச்சனை. எல்லாமே இப்படிதான் போகுது. என்னதான் பிரச்சனை? எல்லாம் என்னால தான் பிரச்சனை சொல்லிதான் தான் என்ன பிரச்சனையாக்கி வச்சிருக்கீங்க. நான் பிரச்சனை தான். நான் தான் உனக்கு எல்லாம் பிரச்சனை. இப்போ என்ன பிரச்சனை? என்ன? ஆமா, இதோ நேத்து வந்தான். அவன் லாரியை போட்டான், ஆட்டோ போட்டான், ஸ்கூட்டர் வாங்கிட்டான். ஒண்ணுக்கு 2 கல்யாணம் பண்ணிட்டான். நான் மட்டும் இப்படியே உட்காந்துருக்கேனே பாரு. இன்னும் ஒன்றும் பண்ண முடியல. இதே மாதிரி தான் போயிட்டு இருக்கு. என்ன வாழ்க்கை? வர காசு நிக்க மாட்டேங்குது. எதுவும் செலவுக்கு வந்தாலும் செலவாயிடுது. எல்லாமே 500 ரூபாய் ஒரு நாளைக்கு செலவாகுது. ஒரு நாளைக்கு அரிசியே 2 கிலோ ஆகுது. என்ன பண்றது ஒன்றும் புரியல. கடுப்பா நீ இருக்கு. இப்படியே லாஸ்ட் புலம்பிட்டு இரு. நீ இப்படியே தான் உட்கார்ந்து இருப்ப. அவன் வளர்ந்துட்டு போயிட்டே இருப்பான். அவனை பார்த்துட்டு வெறுப்பாங்க புலம்பிட்டு கடை. அதுக்கு மட்டும் தான் நீ லாக்கி. எனக்கு ஒன்றும் இல்லை. நீ 2 லட்ச ரூபா கொடு, நான் லாரி போட போறேன். லாரி ஆமா போறியா? ஆமா, லாரி சொந்தமா வாங்கி போட போறேன். உனக்கு லாரிக்கு என்னடா சம்மதம்? ஏன் அந்த லாரி பத்தி தான் உனக்கு தெரியும். ஏன் லோகேஷ் கனகராஜ் படத்துல லாரி தானே வருது, பெரியலா வருவாரு. விஜய் சேதுபதி லாரி வாங்கி தானே லாரி ஓடுறாரு தானே பெரிய என்னாரு. அத பத்தி உங்களுக்கு தெரியும். உனக்கு என்ன தெரியுமா அந்த வேலையை பாரு. இவன் சொல்றான் அவன் சொல்றான்லாம் போவாத. நாங்க பார்ட்னர்ஷிப்ல வாங்க. பார்ட்னர்ஷிப்பா? ஆமா. நான் உன்னையே நம்ப மாட்டேன்றேன். இதுல பார்ட்னர்ஷிப் வரையா? என்னத்தான் நம்புறது? நீ இப்படியே நம்பிட்டு இருக்க வேண்டியதுதான். இப்படியே நான் போக வேண்டியதுதான். என்ன பண்றேனே தெரியல. வீடும் சரியில்லை, வேலையும் இல்லை, வர்ற காசு நிக்க மாட்டேங்குது. கடுப்பா இருக்கா?